ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஸ்லிமஸ் லைஃப். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா கர்நாடகா மாநிலத்தில் உள்ள முருடேஸ்வர் கோயிலில் தான் நீங்கள் பார்க்க போகிறீங்க. இதில் என்ன ஸ்பெஷல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே இருக்க லிங்கம் பாருங்கள். அதே மாதிரி அது எதுக்கு ஒட்டின மாதிரி இருக்கும்னா, கடலுக்கு ஒட்டின மாதிரி இருக்கும். கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கடல் ஒட்டியே இருக்கும். அந்த லிங்கம் கீழேருந்து பார்க்குறதுக்கு சின்னதாக தெரியும். ஆனால் அது மேலே இருக்குது ரொம்ப. அது நம்ம இப்போ மேலே போய் எப்படி இருக்குது அப்படின்றத பார்த்துடலாம். அதுக்கு முன்னாடி இந்த கோயில் எதனால் உருவாச்சு அப்படின்றது ஒரு சின்ன வரலாற்றையும் பார்த்துடலாம். ஆத்மலிங்கம் ராவணன் அவர் என்னென்னா தவம் செய்யும்போது சிவனை நோக்கி ஆத்மலிங்கம் வேணும்னு சொல்லி தவம் செய்கிறாரு. அப்போ சிவனும் அந்த ஆத்மலிங்கத்தை அவர்கிட்ட கொடுக்குறாரு. அப்போ அது அந்த ஆத்மலிங்கம் அவர்கிட்ட இருந்தால் நல்லதுக்கு இல்லைன்னு சொல்லிட்டு விநாயகர் அதை கைப்பற்றுறாரு. அவர் குளிக்க போகும்போது அந்த ஆத்மலிங்கத்தை கைப்பற்றுறாரு. இது தெரிஞ்சு ராவணன் அந்த வீசி எறியப்படுறாரு. அதில் ஒரு பகுதி விழுந்தது தான் இந்த முருடேஸ்வரர்னு சொல்கிறாங்க. ஆத்மலிங்கம் விழுந்த இடம்ன்ட்டு. இதுதான் எனக்கு தெரிஞ்ச வரலாறு. உங்களுக்கு ஏதாவது தெரியும் அப்படின்னா இதை பற்றி ஷேர் பண்ணுங்க. அங்கே பாருங்கள், அந்த ஆத்மலிங்கம் ராவணன் வாங்குறாரு பாருங்கள். அங்கே லிங்கத்தை கொடுக்குற மாதிரி கூட மேலே ஸ்டாச்சு இருக்குது. இது கோயிலுக்கு மேலே அந்த கோபுரத்துக்கிட்ட மேலே நம்ம போய் தான் இந்த ஸ்டில்லை நம்மளால் எடுக்க முடியும். இது மேலேருந்து கோயிலெலாம் பார்த்துட்டு அங்கே சனீஸ்வரர் பகவானோட கோயிலும் இருக்குது. மேலே நிறைய கோயில்கள் நிறையா இருக்குது. அதுக்கும் கீழே இது பிரகாரம். உங்களுக்கு எல்லாத்தையுமே காமிச்சா போர் அடிக்குன்றதுக்காக நான் கொஞ்சம் கட் பண்ணி காமிக்கிறேன். மேலே பார்த்துட்டு அதோடு நம்ம கீழே இறங்கி வர வேண்டியதான். இங்கே நவகிரகமும் இருக்குது. நவகிரகத்தையும் நம்ம சுற்றி வந்துடலாம். இது பார்த்திங்கன்னா எல்லா தரப்பு மக்களும் இங்கே வராங்க. இது கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா அந்த பீச்சுக்கிட்டே இருக்கிறதுனால எல்லாருமே இங்கே வேண்டிக்கிறாங்க. இங்கே வேண்டப்படுற வேண்டுதல் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு நல்லா ஆத்மார்த்தமாக வேண்டுற மாதிரி இருக்கும். அங்கேயே ஒரு சைலண்ட்டாக இருக்கும் ரொம்ப. மக்கள் நடமாட்டமும் இங்கே அதிகமாக இருக்கும். இது ஒதுக்குப்புறம் அந்த மாதிரி ஏரியா இல்லை, நல்லா மெயின்லேயே இருக்குது. ஸோ எங்களுக்கு ட்ராவல் பண்ணுறதுக்கு கொஞ்சம் ஈஸியாகவே இருந்தது. மோரோவர் அங்கே பக்கத்துலேயே ரூம்ஸு, நம்ம தங்குற ஹோட்டல்ஸ் எல்லாமே அங்கே அவைலபிளாக இருக்குது. இது பார்த்திங்கன்னா ஒரு டூரிஸ்ட் இடமாவே மாறிடுச்சு சொல்லப்போனால். நாங்கள் போயிருக்கிறப்ப கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்கு சிவலிங்கம் மேலே இருந்தது. நீங்கள் பார்க்கும்போது தெரிஞ்சிருக்கும். பெயிண்டிங் ஒர்க்லாம் போயிட்டு இருந்தது. இந்த கோயிலுக்கு ஒட்டின மாதிரியே படகு சவாரியும் வச்சுருக்காங்க. எல்லாம் அந்த ஃபுல்லாக எல்லாமே பார்த்து முடிச்சுட்டு வர்றதுக்கே நம்மளுக்கு டயர்டாகிடும். மேலே போயிட்டு ஏறி லிஃப்ட்டும் இருக்குது இதுக்கு. ஆனால் நாங்கள் நடந்தே மேலே போய் பார்த்துட்டு வந்துட்டோம். இடத்துல பார்த்திங்கன்னா மேலே போயிட்டு வர்றதுக்கே ஒரு 1.5 ஹவர்ஸ் மேலே ஆகிடுச்சு. கீழே இந்த சிலைகளெல்லாம் பார்த்துட்டு அப்படியே ஃபுல்லாக ஒரு ரவுண்டு பண்ணிவிட்டு சாமி தரிசனமும் முடிச்சுட்டு கொஞ்சம் நேரம் இந்த இடத்துல தான் உட்காந்து ரெஸ்ட் எடுத்துகிட்டு இருந்தோம். ஸோ அப்போ கவர் பண்ணது தான் இந்த சிலைகள்லாம். இதுக்கு கீழே பார்த்திங்கன்னா இங்கே தான் நவகிரகம் இருக்குது. ஸோ அதை சுற்றி அதுக்கப்புறமா கொஞ்சம் நேரம் உட்காந்துட்ருக்கேன் நான். இது பார்த்திங்கன்னா டூரிஸ்ட் ஏரியான்றதுனால வெளியில் உங்களுக்கு எல்லா ஷாப்ஸும் வச்சுருக்காங்க. ஃபுல் லைன் ஒரு 2 ரோ 3 ரோ கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா அந்த கோயிலை சுற்றியுமே இந்த மாதிரி ஷாப்ஸ் தான் இருக்குது. என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் கவர் பண்ணிக்கேன் பாருங்கள். இங்கே முக்கியமாக லிங்கம், சிவன் சம்மந்தப்பட்ட பொருள்கள், அந்த பிளாக் கலர் அந்த லிங்கம் அது எல்லாமே இங்கே அவைலபிளாக இருக்குது. சங்கான பொருட்கள், அதாவது கடலுக்கு வேளாங்கண்ணிக்கு நீங்கள் போயிருந்தீங்கன்னா தெரியும். அதே மாதிரி ஷாப்ஸு இந்த இடத்துலையும் இருக்கும். இங்கே நான் ஒரே ஒரு பேக் மட்டும் ஒன்று வாங்கியிருந்தேன். பசங்க இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு பவ் ஒன்று வாங்கலாம் அப்படின்ட்டு நான் போய் பார்த்துட்டு இருந்தேன். சின்ன சின்ன ஐட்டம் மட்டும் வாங்கிட்டு வந்துடலாம் அப்படின்ட்டு தான் நான் போயிட்டுருந்தேன். இந்த கடையில் ஒரு பவ் பார்த்தீங்கன்னா ரூ. 10 தான் இருந்துச்சு. ஸோ அது 2, 3 வாங்கிட்டேன். மற்றபடி பசங்களுக்கு விளையாட்டு ஜாமான்லாம் கொஞ்சம் வாங்கினாங்க அவங்க. இங்கே இருக்குது பார்த்தீங்களா, இந்த பவ் தான் வாங்கியிருந்தேன் நான். தலை குளிச்சா போட்டால் மேலே அழகாக இருக்கும். அதுவும் கேர்லி ஹேருக்குலாம் போட்டால் இன்னும் சூப்பராக இருக்கும். அவ்வளோதாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த முருடேஸ்வர் கோயில் நீங்கள் பார்க்காதவங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் விசிட் பண்ணலாம். ரொம்ப நல்லாயிருக்கும். இது மோரோவர் இது பீச் பக்கத்தில் இருக்கிறதுனால உங்களுக்கு நல்லா சின்ன பசங்களாம் கூட்டிகிட்டு வந்தீங்கன்னா அவங்களும் கோயில் பார்த்த மாதிரி இருக்கும். உங்களுக்கு இந்த பீச் என்ஜாய் பண்ண மாதிரியும் இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லிமாஸ் லைஃப்க்கு லைக் பண்ணுங்கள். இன்னொரு வீடியோங்களை மீட் பண்ணுறேன். அன்டில் தென் டேக் கேர்.